அவர் நம்மை சோதித்து அறிந்து கொண்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை என்னையும் அவர் தினந்தோறும் சோதித்து அறிந்து தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து அவர்கள் அதுல தன்னுடைய பிள்ளைகள் தவறிவிடாதபடி, ஸ்தோத்திரம், அந்நியர்கள் தொட்டு விடாதபடி, பிசாசானவன் ஸ்தோத்திரம் அழித்து விடாதபடி, சத்ரு நெருங்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரமாணம் என்ன? இஸ்ரவேலர்களுக்கு பிரமாணம் என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம். தம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை ஆர்ப்பரியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல தன்னுடைய யோசனைகள் நமக்கு சரியாய் படுகிற சில காரியங்களை அப்படி நம்ம அதுபடி ஓடுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்க மறந்துடுவோம். ஆண்டவர் என்ன செய்வானா, இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுருவாரு. போய் எங்க வேணாலும் போயிட்டு பாத்துட்டு வா, கொஞ்சம் பட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவாரா? அல்லேலூயா. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்குமே. ஸ்தோத்திரம். நல்லது கிடைக்குமே, நல்லது நடக்குமே, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோமே என்று ஆண்டவர் என் சத்தத்துக்கு நீ செவி கொடு. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் என்றார். நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தாயானால், என்னுடைய ஆலோசனைப்படி நடப்பாயானால், சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி அவர் கையை நீட்டி சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவார். அல்லேலூயா. யார் நமக்கு சத்ருவா இருக்கிறார்களோ, யார் நமக்கு எதிராளிகளா இருக்கிறார்களோ, யார் நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்களோ, யாரை கொண்டு சத்ருவானவன் செயல்படுகிறானோ, யாருக்குள்ள புகுந்து ஸ்தோத்திரம் சில கிரியைகளை செய்கிறானோ, அவர்களை ஆண்டவர் சீக்கிரத்தில் சந்திப்பார். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி போடுவேன்றார். தாழ்த்திடுவேன். எதிராய் கிரியை செய்கிறவர்களை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்பிடுவேன். எங்களை விரோதமா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருக்களுக்கு விரோதமா கையை நீட்டுவேன்ற ஆண்டவர் கையை நீட்டினார்னா அதி பயங்கரமா இருக்கும். ஆண்டவருடைய கைகளில் விழுவது அதி பயங்கரமா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால வருகையில நாம் சந்திக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய சத்தத்திற்கு கீழ்பட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய வசனத்தின்படி நடந்து, ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு, கட்டளைகளை கைக்கொண்டு, கற்பனைகளின்படி நடந்து ஓடுவோமானால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பின்பு நமக்கு ஸ்தோத்திரம் வேண்டிய உடன்படிக்கைகளை தெரிய பண்ணுவார். என்ன உடன்படிக்கை இருக்கிறது உனக்கு எனக்கும்? ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், சர்வத்தின் உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி. அவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு உடன்படிக்கை தெரியப்படுத்துவேன். அவர்களை குறித்து தெரியப்படுத்துவார். உடன்படிக்கை என்ன? நான் உன்னை கொண்டு இந்த திட்டம் என்ன? உன்னை கொண்டு இந்த பூமியில என்ன